வணக்கம் நண்பர்களே. சென்னை மாநகராட்சி பள்ளியில் படித்த ஒரு சிறுவனின் கடந்த கால பொங்கல் குறித்தான நிகழ்வு தான் இந்த பதிவு. மனமென்னும் பொக்கிஷத்துக்குள்ள அழகான நிகழ்ச்சிகள் பதிஞ்சிருக்கும், துன்ப நிகழ்ச்சிகளும் பதிஞ்சிருக்கும். இந்த அழகான நிகழ்ச்சிகள் சில நேரம் தலை காட்டும்போது அப்போ அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டாவது தடவை அனுபவித்ததுக்கான சமமாக. அந்த வகையில் அந்த பையனுடைய நினைவு என்னென்னா, அவனுக்கு ஒரு 9 வயசு இருந்திருக்கும். 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஸ்கூலில் இப்போ சமத்துவ பொங்கல் கொண்டாடுற மாதிரி அப்போவும் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டிருக்கு. வகுப்பறைகள்லாம் அழகாக சுத்தப்படுத்தியிருக்கணும், அலங்கார காகிதங்களால் அலங்கரிச்சிருக்கணும், கரும்பலகையில் ஓவியங்கள் வரைஞ்சிருக்கணும், ஒவ்வொரு வகுப்பு வாசலிலும் கோலங்கள், அழகான கோலங்கள் போட்டிருக்கணும். இப்படி சொல்லி அந்த விழா கொண்டாடப்பட்டிருக்கு. அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த வயசில் அவனுக்கு எந்த பண்டிகை என்னன்னு தெரியாது. ஏதோ அக்கம் பக்கத்து வீட்டுகளில் நல்ல செய்கிற சில பலகாரம் கொடுக்கும்போது ஏதோ பண்டிகை அப்படின்னு தான் தெரியும். சாதி மதம் வித்தியாசம்லாம் தெரியாது அப்போது. அப்படி அந்த மாணவன் இருக்கும்போது அந்த பள்ளியில் ஒரு வகுப்பு ஆசிரியருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணா, அவர் அந்த டீச்சர்கிட்ட படித்த மாணவர் தான் அவர் அந்த வகுப்பாசிரியருக்கு உதவி செஞ்சார். உதவி செஞ்சு வகுப்பை அழகாக அலங்கரித்து இது பண்ணி எல்லாம் கொடுத்தாரு. பொதுவான பொங்கல் விளையாட்டு மைதானத்தில் வச்சாங்க. அந்த அப்போ தான் முதல்ல அந்த பொங்கல்னால் அந்த டேஸ்ட் எப்படி ரசிச்சிருக்கான் அவன். எடுத்து எல்லாருக்கும் இலையில போட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. சரி, தலைமை ஆசிரியர் அப்படியே எல்லாத்தையும் பார்வையிட்டு பரிசு கொடுக்கும்போது அந்த அண்ணா வரைஞ்ச அந்த அழகான கோலத்துக்காகவும் அந்த வகுப்பில் அலங்கரிக்கப்பட்டிருந்ததுக்காக பரிசு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி சமத்துவ பொங்கலாக கொண்டாடப்படுது. சாதி மத பேதங்கள் இல்லை, பள்ளிகளில், கல்லூரிகளில், மத வழிபாட்டு தலங்கள்லாம் கூட இப்போ பொங்கல் மிக அழகாக கொண்டாடப்படுது. அந்த நினச்சி பார்த்தா இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்குது. அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, நான் தான். என் மனதில் அந்த பதிந்திருந்த அந்த மகிழ்ச்சியான தருணத்தை இப்போ நினச்சி பார்த்தாலும் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குது. அது சரிங்க, அந்த வகுப்பு ஆசிரியரும் அந்த அண்ணாவும் பிற்காலத்தில் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வாழ்ந்து ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று கொடுத்த பிறகு அந்த ஆசிரியர் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த அண்ணா அந்த டீச்சரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்திருக்கார். இந்நேரம் அவர் மகளுக்கு கூட கல்யாணம் ஆகியிருக்கலாம். இந்த நினைவு என்னை இன்றைய பொங்கல் நினைவாக ஒரு பதிவை போட செய்து. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.